பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் முன்னெடுக்கப்படும் போராட்டங்கள் தொடர்பில் நேற்று நடைபெற்ற புதிய பாதை நிகழ்ச்சியின் போது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. போராட்டம் நடந்தது. அது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அது அரசாங்கத்தோடு இருக்கிறது. அவர்கள் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கிறார்கள். ஜனாதிபதிக்கு மிகுந்த நெருக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். ஜீவன் தொண்டமான், அரவிந்தகுமார், வடிவேல் சுரேஷ். இவர்கள் வடிவேல் சுரேஷ் என்பவர் ஒரு ஆலோசகராகவும் இருக்கிறார்கள். இப்போ அதை அங்கே வைத்துக்கொண்டு பதவியும் அதுக்குரிய ஆடம்பரமான வாகனங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு சொகுசாக இருந்து கொண்டு இவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்து தருகிறோம் என்று கூறி அங்கே வீதியில் வந்து போராட்டம் நடத்துவது ஒரு வடிகட்டிய கேலிக்குரிய ஒரு கபட நாடகம்தான் என்று குறிப்பிட வேண்டும். 10 நாள் வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றை நடத்துவார்கள் ஆயின் கட்டாயம் இந்த முதலாளிமார் மண்டியிடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் அங்கே நட்டத்துக்காக அந்த கம்பெனிகள் இயங்கவில்லை. இந்த கூட்டு ஒப்பந்த பேச்சுவார்த்தை அல்லது சமரச பேச்சுவார்த்தை அல்லது சம்பள ஒரு பேச்சுவார்த்தை என்று ஆரம்பிக்கும் போதே இவர்களுக்கிடையில் ஒரு சமரச பேச்சுவார்த்தை திரைமறைவில் நடந்து முடிந்து விடுகிறது. நாங்கள் இப்படி பேசுவோம், நீங்கள் இப்படி பேசுங்கள் என்ற ஒரு நாடகம் தான் அங்கே நிறைவேற்றப்படுகின்ற என்று அவர்கள் தொழிலாளர் மேல் உள்ள அக்கறையினால் அதை ஒருபோதும் செய்வதில்லை என்பதை என்னால் ஆணித்தரமாக கூற முடியும். ஹட்டனில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். தோட்ட தொழிலாளர்கள் சம்பள பிரச்சனை தொடர்ந்து இழுபறியாருக்கு வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுடைய கோரிக்கையும் சரி, ஜனாதிபதி கோரிக்கையும் சரி 1700 ரூபா கொடுக்க சொல்லியிருக்காங்க. மக்கள் 1000 ரூபா கேட்கல. ஆனால் அந்த 1700 ரூபா கொடுக்குறதுக்கு கம்பெனிக்காரர்கள் இப்போ ரெடி இல்லை. 3 சுற்று பேச்சுவார்த்தையிலையும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. போராட்டங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த முறையை மாற்றணும் வந்து. அதனால தான் நாங்கள் தொடர்ந்து பாராளுமன்றத்திலையும் சரி, அதுக்கு வெளியும் சரி தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வரோம். சிறுதோட்ட உரிமையில் ஆக்க சொல்லி வந்து இப்போ ஆக்கிட்டால் இந்த பிரச்சனைகள் முட்டுப்புள்ளி வைக்கலாம். இவங்கள்ட்ட போய் கெஞ்சிக்க தேவையில்லை. கம்பெனிக்காரர்கள் வந்து உடனடியாக சுணங்காமல் சம்பளத்தை கொடுக்கணும். அந்த கோரிக்கையில் தான் நாங்களும் இருக்கிறோம். வந்து கட்டாயமாக தோட்ட தொழிலாளர் எந்த நன்மையான போராட்டங்களுக்கும் எங்களுடைய பூர்ண ஆதரவு இருக்கும். வந்து பெரும்பனே ஒரு தொழிற்சங்கம் போயிட்டு தன்னுடைய பேருக்காக போயிட்டு செஞ்சுக்கிற ஆர்ப்பாட்டம் அது வெட்டி அளிக்காது. உண்மையிலே தோட்ட தொழிலாளர்களுக்காக ஆர்ப்பாட்டம் செய்கிறதா எல்லா தொழிற்சங்கத்தையும் கூப்பிட்டு ஒரு மேசையில் வைத்து கதைத்து அது மூலமாக போராட்டம் செஞ்சால் வெற்றி பெறும்.